பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நிறையுடைய வாழ்வளித்து உலகெல்லாம் காப்பதற்காய் மறையளித்த இணையில்லா வல்லவனாம் இறைவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லா. நம் அனைவர் வாழ்விலும் சாந்தியும் சமாதானமும் சந்தோஷமும் நிலை கொள்ளட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாராந்த புரையொளி நிகழ்ச்சியினூடாக இன்றும் உங்கள் அனைவரையும் சந்தித்திருப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். அருளும் மகத்துவமும் மிக்க ஒரு புனித மாதத்திலே நாங்கள் மீண்டும் உங்களை சந்தித்திருக்கின்றோம். இந்த ரமலான் மாதத்தை பொறுத்தளவிலே எல்லோரும் அதிகமாக சமூக சேவைகளில் ஈடுபடுகின்ற ஒரு காலம், மற்ற மக்களை பற்றி யோசிக்கின்ற ஒரு காலம், மற்றவர்களுடைய பசியை உணர்கின்ற காலம், மற்றவர்களுடைய கவலைகளை துன்பங்களை தங்களுடைய துன்பங்களாக கஷ்டங்களாக உணர்ந்து தங்களிடம் இருப்பதையெல்லாம் வாரி வாரி அள்ளி வழங்குகின்ற ஒரு மாதம். அந்த அடிப்படையில் இதை ரமலான் மாதத்தில் மாத்திரமல்லாது சதா காலத்திலும் செய்து வருகின்ற ஒருவரைத்தான் இன்றைய தினம் இந்த புரையொளி நிகழ்ச்சியினூடாக நாங்கள் சந்திக்கப் போகின்றோம். பல உயர் பதவிகளை வகித்து வரும் ஒருவர், அதே போல சமூகத்துக்காக மிகுந்த அர்ப்பணிப்போடு பாடுபட்டு உழைத்து வருகின்ற ஒருவர், மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் பல சமூக சேவைகளை சமூகத்துக்காக செய்து வருகின்ற ஒருவர். இவ்வாறு அவரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். கொலன்னாவை மஸ்ஜிதுகளின் சம்மேளன தலைவர், அதே போல் HR ஃபவுண்டேஷனுடைய தலைவர், கொலன்னாவ ஜும்மா பள்ளிவாசலினுடைய செயலாளர், கூல் மவுண்ட் ஏர் கண்டிஷன் அதனுடைய பணிப்பாளர், இவ்வாறு பல பதவிகளோடு தன்னை சமூகத்துக்காக அர்ப்பணித்து பாடுபட்டு வருகின்ற உழைத்து வருகின்ற மிகப்பெரிய ஒரு சமூக சேவையாளரைத்தான் இன்று நாங்கள் சந்திக்கப் போகின்றோம். அவர்தான் முகமது ஜக்கீன் முகமது ஃபெரோஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. ஜஸாக்கமுல்லாஹ் ஹைரன். பல தடவைகள் உங்களை நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு அழைத்து உங்களின் மூலமாக பல விடயங்களை சமூகத்துக்கு எத்தி வைக்க நாங்கள் முயன்ற போதும் அது இன்றுதான் கைகூடி இருக்கிறது. மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. பல பிரயத்தனங்களுக்கு முயற்சிகளுக்கு பிறகு இன்றைய தினம் உங்களுடைய வருகை எங்களுடைய நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்திருக்கிறது, பலம் சேர்த்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அதற்காக முதலில் உங்களுக்கு நாங்கள் நன்றியை சொல்லிக் கொள்கின்றோம். சரி, உங்களை பொறுத்தளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக சேவையாளர். உங்களுடைய பெயரை சொன்னால் தெரியாதவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு உங்களுடைய சேவையும் உங்களுடைய மனப்பாங்கும் அமைந்திருக்கிறது. அதிலும் பொதுவாக சமூகத்தில் ஒரு இன்னல் இடர்கள் ஏற்படுகின்ற போது அந்த களத்திலே அந்த இடத்திலே முதலில் நிற்கின்ற ஒருவராக நாங்கள் உங்களை அறிகிறோம். தனிப்பட்ட ரீதியாகவும் மக்களுடைய வாயினூடாகவும் இந்த உங்களுடைய பெயரை உச்சரித்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில் இப்போது நீங்கள் பல பொறுப்புகளை சுமந்து கொண்டு இந்த சமூகத்துக்காக உங்களை அர்ப்பணித்து வாழுகின்ற அந்த வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருக்கிறது? அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இவ்வுலகில் நாங்கள் பிறந்தோம். அதுவும் இலங்கை நாட்டில் ஒரு தாய் வயிற்றில் பிறந்து, அந்த தாய் வயிற்றில் பிறந்து படிப்படியாக இலங்கையில் உள்ள நிலவரங்களை எங்களுக்கு ஒரு வயது வரும்போது அறிய கிடைத்தது. அந்த அடிப்படையில் இலங்கை உங்களுக்கு தெரியும், நான் செல்லவில்லை, நான் செல்வதாக இல்லை. உலக நாடிலே இலங்கை ஒரு வறிய நாடாக காணப்படுகிறது. அதிலும் இலங்கையிலே 22 மில்லியன் மக்கள் வாழக்கூடிய நாடு. அதில் கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கு மேற்பட்ட மக்கள் வறிய மக்களை வாழ்கிறாங்க இலங்கையில். இனி அந்த அடிப்படையில் நான் கொலன்னா பிரதேசத்தில் வசித்து வருகிறேன். அங்கே ஒரு 20 ஜும்மா பள்ளி, தக்கியா 13 பள்ளியும் இருக்குது. நான் கடந்த ஒரு 6 வருடங்களாக அந்த பொறுப்பில் மஸ்ஜித் சம்மோனது பொறுப்பாகிக்கிறோம். அதே போல் கொல்லோனா பள்ளியில் செயலாளராக 23 வருஷம் வகிக்கிறோம். HR சம்மோனத்தில் ஒரு 7 வருடமாக பொறுப்பாகிக்கிறோம். அதில் விசேஷமாக கூடும் நீங்கள் என்ன பலமுறை அழைத்தின்னு சொன்னீங்க, நான் டைம் கொடுக்க மன்னிச்சு கொள்ளுங்க. அது வேண்டுமென்றல்ல, உங்களுக்கு தெரியும் கொரோனா பிரதேசத்தில் பாரிய வெள்ள நஷ்டம் கடந்த ஒரு மாதங்கள் வந்துச்சு. முழுதாக அதில் ஒரு நஃபரா நானும் இன்னும் எங்களோட அகிலங்கை ஜெமித் உலமா, கொழம்பு மஸ்ஜித் சம்மோனம் சிராஸ் நூர்டீன், முக்ஷித் மௌலவி, இவங்களெல்லாம் சேர்ந்து ஆலோசனை செய்து இந்த கொரோனா பிரதேசத்துக்கு என்ன செய்யணும் என்பதாக கொஞ்சம் பிஸியாக இருந்தனால தான் உங்கள்கிட்ட வர எல்லாம் போச்சு. அதெல்லாம் நீ கேட்டீங்க, இதால் உங்களுக்கு இந்த விஷயத்தால் இந்த
சோசியல் ஒர்க்கால் உங்களுக்கு என்ன சந்தோஷம்? சந்தோஷம் சொன்னால் உள்ளத்தில் சந்தோஷத்தை விட வந்து ஒவ்வொரு தனிநபரும் எந்த மதத்தில் பிறந்தாலும் வந்து அப்படி அவர்கள் ஒவ்வொரு பொறுப்பும் தன் சமூகத்தை அவருக்கு வசதிகள் வாய்ப்பு இருந்தால் சமூகத்தை அவர் ஏதாவது ஒரு முறையில் அவருக்கு முடியுமான முறையில் ஒரு உதவி பண்ணி அதுதான் அவருக்கு கிடைக்கக்கூடிய கடைசிக்குரிய ஒரு சந்தோஷமாகவும் அதுதான் அவருக்கு பேலன்ஸ் ஆகிறது. அந்த அடிப்படை இஸ்லாம் எங்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்பவும் கிளியராக தெளிவாக எங்களுக்கு 40 வருடத்தில் நபிப்பட்டம் கிடைத்து 63 வருடம் காலம் சென்றார்கள். அந்த 23 வருடங்களில் இஸ்லாத்தில் களிமா சென்றவங்க எப்படி வாழணும், என்ன மாதிரி வாழணும் என்ற தெளிவாக எங்களுக்கு சொல்லி தந்து போயிட்டாங்க. அந்த அடிப்படையை நாங்கள் யாரும் மறுக்க முடியாது. அதுதான் எங்களுடைய வசதி வந்தவர்களுக்கு வசதி இல்லாதவர்களுக்கு உதவி பண்ண வேண்டிய விஷயங்களுக்கு இதற்குண்டான பெனிஃபிட்டும் கிடைக்கும். இவ்வுலகில் எதிர்பார்ப்பது அல்ல. மறுமை நாளில் சொர்க்கம் அலங்கரிக்கப்பட்ட அது எந்த கண்ணும் என்று காதும் கேட்காத சுருக்கத்தை நாங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் அதுக்கான உழைப்பு தான் ஒவ்வொரு தனிநபரும் ஏதாவது ஒரு இஹ்லாஸா மறைமுகமாக தன்னை இப்போ நீங்கள் சில இடத்துல சென்றீர்கள் என்னை பற்றி பகிரங்கமாக நிறையா இடத்துல செய்கிற விஷயமும் என்னை தெரியாத ஆட்களில் சொல்லி இருக்கலாம். நான் அதை நோக்கி பயணம் படுவேன் சொன்னால் நிச்சயமாக என்னுடைய பயணம் இவ்வுலகிலே முடிவிடும். என்னுடைய நோக்கம் அதெல்லாம் ஆகிரத்தில் ஒரு இடத்துல நானும் அடையணும், நல்ல மனிதரோட சொர்க்கத்தில் அடையணும் என்ற நோக்கம். அந்த அடிப்படையில் தான் நான் பயணம் செய்யணும். அதில் சில நேரம் சில மனிதர்கள் நான் செய்யக்கூடிய வேலையை பேசியவங்க இருக்கலாம். ஆனால் அதை நான் ஒரு நாள் விரும்பலை. ஏன்னா எங்களுக்கு உலகத்திலே நம்மளுக்கு நம்மளோட பதவி பட்டம் நம்மளை கௌரவிச்சு எல்லாம் நாம் இங்கே அனுபவிக்கக்கூடிய நோக்கத்தை செய்வோம்னு சொன்னால் நான் செய்கிற வேலை இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா அதை மடித்து போட்டுருவான். அதனால் இருக்கும்போது பயந்து இஹ்லாஸா சமூகத்துக்கு வேலை செய்ய இதுதான் என்னுடைய நோக்கம். இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். உண்மையிலேயே உள தூய்மையோடு அந்த உண்மையான இஹ்லாஸோடு சமூகத்துக்காக பாடுபடுகின்ற போது அதிலே கிடைக்கின்ற சந்தோஷம் மகிழ்ச்சி மிகப்பெரியதாக இருக்கும். அதற்கு இணை எதுவுமே இல்லை என்று நாங்கள் சொல்லலாம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில் உங்களுடைய சேவை அவ்வாறு தான் அமைந்திருக்கிறது. இந்த ஒரு பள்ளிவாசலிலே 23 ஆண்டுகளாக செயலாளராக இருப்பது என்பது சாதாரண விடயம் அல்ல. எத்தனையோ விடயங்களை கற்றிருப்பீர்கள், உங்கள் மூலமாக பல பேர் கற்றிருப்பார்கள். அந்த வகையில் நீங்கள் கொலன்னாவ பிரதேசத்தை மையப்படுத்தி பள்ளிவாசல் மஸ்ஜிதுகளின் சம்மேளன தலைவராக நீங்கள் இருந்தாலும் கூட பொதுவாக நாடென்று பார்க்கின்ற போது எல்லா நாட்டினுடைய நிலவரங்களும் உங்களுக்கு நன்கு தெரியும். அந்த அடிப்படையில் இலங்கையில் இருக்கின்ற சுமார் 3200க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்கள் இல்லையா? அந்த பள்ளிவாசல்களை எடுத்து பார்க்கின்ற போது ஒவ்வொரு பள்ளிவாசலினுடைய மஹல்லாவிலும் இருக்கின்ற மக்கள் தொகையிலே பெரும்பாலானவர்கள் வறியவர்களாகவே இருக்கிறார்கள். இந்த வறிய நிலையை அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்பட செய்வதற்கு வறிய நிலையை போக்கி வாழ்வாதாரத்தை மேம்பட செய்வதற்கு நாங்கள் எவ்வாறான திட்டங்களை முன்னெடுக்கலாம் அல்லது நீங்கள் இதுவரை முன்னெடுத்த திட்டங்கள் பற்றி தெளிவுபடுத்துங்க. நல்ல கேள்வி. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நிச்சயமாக 23 வருட காலமாக பள்ளியில் நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வி கேட்டீங்க. உண்மையாக இருப்பதுன்னு உண்மையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வழியை சொன்னாங்க அது உண்மையாக ஒத்தன்டிக்காக ஒரிஜினலாக செய்வது என்றால் ரொம்பவும் கடினம். காரணம் மக்கள் வறிய மக்கள். அந்த வறிய மக்களில் கடந்த கால பல அரசியல் செய்யக்கூடியவங்க அவங்களோட தேவைக்கு யூஸ் பண்ணதால் எல்லாருமே இல்லை சிலர். அதனால் அந்த மக்கள் அன்றாண்டு எங்கே கிடைக்குமோ அதைத்தான் பார்க்குறார்கள். சரியான பாதையை சொல்லிக் கொடுக்கும் ஒரு உண்மையாக பயணத்தை வழிகாட்டக்கூடிய இடத்துக்கு அதிகமாக தடங்களும் சோதனைகளும் வரக்கூடியது நீங்கள் கேட்டுமே கண்டுமிப்பீங்க. ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருஷம் நபிகளாக பொறுப்பெடுத்து செஞ்சார்கள். அந்த பொறுப்பில் அவர்கள் படாத சோதனைகளா? அவர்கள் தாயிஃபில் வச்சு அவர்களுக்கு கல்லால் அடிக்கப்பட்டது. ஒரு பெண்மணி அவர்கள் போகும் பொழுது காலையில் எழும்பி குப்பையை போட்டதாக சரித்திரங்கள் இருக்குது. அப்போ இந்த நபிகளார்களாக இது தேவையா? இந்த உலகத்தை படைக்க முந்தைய அல்லாஹ் நபியை படைக்காத உலகத்தை படைக்க ஐடியாவே இல்லைண்டு. முதலாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எங்களோட முதலாவது இந்த உலகத்துக்கு வந்தால் அவர்களுடைய அவர்களுடைய பிள்ளைகள் தான் நாங்கள் அனைவரும். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் இந்த நபியை படைக்கலாடி நான் இந்த உலகத்தை படைக்க மாட்டேன்னு சொல்லி. அப்படிப்பட்ட நபிக்கு எவ்வளோ சோதனை வந்துச்சு தேவையா? அப்போ அல்லாஹ் நபி சோதனை கொடுத்தா இதுக்கு பூரா வரக்கூடியவங்க சோதனை இல்லாமல் கஷ்டப்படாமல் நீங்கள் சொர்க்கத்தை அடைய முடியாது. இப்போ அதனால் இந்த கரடுபுரனான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்க கரடுபுரனான மக்கள் மத்தியில் வாழ்ந்தாங்க. இதை அதை விட ஒரு தூசிக்கும் இல்லை. இருப்பினும் இதை எங்களை கையாள்வது என்பது ரொம்ப கடினமான கஷ்டம் தான். ஏன்னா மக்கள் வறுமையின் கோட்டில் இருக்கும் பொழுது அவர்கள் பசியின் துன்பத்தில் இருக்கும் பொழுது அந்த நேரம் அவர்கள் யாரு கொடுப்பது இவர் எப்படிப்பட்டவன்னு பார்க்க மாட்டார். தன் பசியை தீர்க்கக்கூடிய யாராவது முன்வருவா அதைத்தான் அவர்கள் அழகான பெற்றுக்கொள்வார்கள். ஆனால்
ஆனால் அதுக்குண்டான சரியான வழியை நாங்கள் காட்டும் பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுப்பது காரணம் வந்து சூழ்நிலை எப்படி இருக்கின்றது. ஸோ அந்த அடிப்படையில் கொலன்னாவிலே கிட்டத்தட்ட 33 பள்ளி நீங்கள் சொன்னது போல் இருக்கின்றது. நான் இந்த பொறுப்புக்கு வரும் பொழுது 27 பள்ளி, அப்புறம் ஒவ்வொரு பள்ளியாக கூடிச்சு 32 33 பள்ளி இருக்குது. கிட்டத்தட்ட 25,000 50,000 மக்கள், பௌத்த மக்களும் இந்து மக்களும் முஸ்லீம் மக்களும் ஒன்றாக வாழக்கூடிய பிரதேசமாக இருக்குது. அங்கே முஸ்லீம்களாக செல்ல போனால் ஒரு 18,000 முஸ்லீம் குடும்பங்கள் இருக்கின்றது. அதிலே கிட்டத்தட்ட ஒரு 10,000 மேற்பட்டவும் கஷ்டமான பவர்ட்டி நிலையில் வாழக்கூடிய மக்கள். அப்போ இங்கே இருக்கிற வீடு வாசல்கள் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட கொலன்னாவை பள்ளிக்கு மட்டும், நான் செயலாக இருக்கக்கூடிய பள்ளிக்கு மட்டும் 4,000 வீடுகள் இருக்கின்றது. 4,000 வீடுகளிலே கிட்டத்தட்ட ஒரு 2,000 வீடுக்கு மேலே ரொம்பவும் கஷ்டமான வீடுகள் தான். அதே போல் தான் 33 பள்ளியிலையும் இவ்வாறான மக்கள் தான் வாழ்கிறார்கள். அந்த அடிப்படை வாழக்கூடிய மக்கள் தான் கடந்த 2 மாதம் பாரிய வெள்ள அனர்த்தம் வந்தது. அப்போ இந்த வெள்ள அனர்த்தம் வந்ததுடனே நான் இருப்பது வெள்ளத்துக்கு பாதிக்கப்படாத இடங்கள், ஆனால் அது பணியை தான் 33 பள்ளியும் இருக்குது. நம்மளோட பள்ளி கொலன்னாவ் பள்ளி, ஜாராஸ் கார்டன் பள்ளி, இன்னும் ஒரு சில பள்ளி பாதிக்கப்படலை. மீதமுள்ள 23 பள்ளி 8 10 12 அடி அந்த மக்கள் வீட்டில் எல்லா பொருளும் தண்ணியில் குப்பையாக்கப்பட்டு, நான் குப்பைன்னு சொல்லுவோமே, வீட்டில் உள்ள புதிய சாமான்லாம் குப்பையாக்கப்பட்டுச்சு. கண்ணால் கண்டோம் அந்த மக்களை கண்ணீர்கள். இது தொடர்ந்து மக்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒவ்வொரு வருடமும் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு சினிமா போன்று இதுக்கு என்ன வழி என்று நாங்கள் யோசித்து கொண்டு இருக்க முடியும். அப்போ இந்த மக்களுடைய நான் இங்கே லேசாக பேசலாம் கூட, நீ கேள்வி கேட்கலாம், நான் பதில் தரலாம். ஆனால் அந்த மக்கள் நிலைமை என்னன்னு இன்னமும் அந்த மக்கள் சீரான நிலைமைக்கு வரல. நாங்கள் எல்லாரும் இதுக்கு ஒன்று சேரணும். எங்கள் நாட்டில் பெரிய தனவந்தர் கூட்டம் ஒன்று இருக்குது. வந்து இது முஸ்லீம் மக்களுக்கு நான் சொல்லலை, அந்நிய சகோதரர்களும் தமிழ் மக்களும் எல்லாரும் மக்கள் தான். அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை நாங்கள் செய்கிறதுக்கான ஒரு முன் வர வேண்டும். அப்படி பார்க்கும்போது நீ சொன்னது போல் கிட்டத்தட்ட இலங்கையில் 3,200 பள்ளி இருக்குது. அதில் 1,800 ஜும்மா பள்ளி, 1,500 தக்கியா பள்ளி. இந்த ஒவ்வொரு பள்ளி மாணவர்கள் பார்த்தா ஒவ்வொரு பள்ளிக்கு 200 300 400 குடும்பங்கள் இருக்குது. இந்த குடும்பங்களை நீங்கள் டேட்டா எடுத்துன்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் வந்து 100க்கு 60 70 வறிய மக்கள் தான் வாழ்கிறாங்க. இந்த வறிய மக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வருடத்துக்கு 3 லட்சம் மக்கள் இலங்கை விட்டு போகிறாங்க. லேபர் தொழில்கள், பெண்கள் ஆண்கள், ஹவுஸ் மேடாக கல்ஃப் கண்ட்ரிக்கு போகிறாங்க. அதிகமானவங்க போகிறாங்க குவைத்துக்கும் துபாய்க்கும் சவுதிக்கும். இப்படி போகல எந்த இடம் கூட போச்சுன்னா புத்தளம், குருநாகலம், அனுராதபுர, காலி, இப்படிப்பட்ட இடங்கள் தான் அதிகமான பெண்களும் ஆண்கள் போகிறாங்க. அதில் 80-60 வீதமானவங்களும் 80 வீதமாக பெண்கள் தான் போகிறாங்க. அந்த பெண்களை பார்த்தீங்கன்னா என்ன வயது, 25 26 வயது தான் போகுது. போன வருடம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2,80,000, அதுக்கு முந்தைய வருடம் 2,60,000. வருடம் வரை கூடிக்கொண்டு தான் போகுது. ஆனால் சமூக சேவை இலங்கை முழுக்க நடக்குது. அப்படி சமூக சேவை நடக்கும்போது இது குறைய வேண்டுமே, ஏன் குறையதில்லை? நாளுக்கு நாள் இந்த பிரச்சனை, இந்த மக்கள் போகிற காரணம் என்ன? ஆசைக்கு போகிறாங்களா, கஷ்டத்துக்கு போகிறாங்க, அவங்க நிலைமை என்ன செய்யுது? அப்போ இப்படி போகிறது வெளியே போகும்போது அவர்கள் வரும்பொழுது சில நேரம் பார்க்கும்போது கணவன் அவரை விட்டு போயிட்டு, இல்லை மனைவி இன்னொரு தொடர்போடு இருக்கிறார். இது எவ்வளோ கவலையான விஷயம். அப்போ சமூகம் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறது? சமூகத்தை நான் குற்றம் சொல்ல வர, இந்த சமூகத்துக்கும் நாங்கள் தனவந்தர் மாதிரிலாம் வந்து அவங்க சதக்காவையும் ஜக்காத்தையும் வருடம் கணக்கு பார்த்து கொடுக்குறாங்க. ஆனால் கொடுக்கும்போது இன்னும் கீழே தான் நாங்கள் போயிட்டு கொண்டு மேலே வரணும். அப்போ சிஸ்டம் ஒன்று தேவை. காரணம் சிஸ்டத்துக்கு நாங்கள் வந்தால்தான் ஒவ்வொரு கட்டமாக இந்த 3,200 பள்ளியிலும் ஒவ்வொரு தனவந்தர் நாங்கள் டேட்டாவை எடுத்து அந்தந்த பள்ளியில் உள்ள மக்கள் கஷ்டங்கள் நாங்கள் அவங்களுக்கு அவதானமாக்கி கொடுத்தோம்னா அந்தந்த ஏரியா நடக்கும். இப்போ என்ன நடக்குன்னு சொன்னால் இது ஒரு வியாபாரமாக போச்சு. ஒரு ஏரியாவில் உள்ளவங்க இன்னொரு ஏரியாவுக்கு வர, இன்னொரு ஏரியாவில் அந்த இது கனெக்ஷன் இல்லை, லிங்க் இல்லை, கம்யூனிகேஷன் இல்லை. அப்போ இதால் எங்களுக்கு பெரிய பாரிய ஒரு பிரச்சனை இருக்குது, கவலையாக இருக்குது. இதுக்கு என்ன சொல்யூஷன்? அப்போ இந்த சொல்யூஷனுக்கு பொறுப்பு வந்து பொறுப்பில் உள்ளவங்களுக்கு நான் கேட்டுக்கொண்டு தாழ்மையாக நாங்கள் வாரம் ஹெல்ப் பண்ண, உங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணணுமே, இது இப்படியே தொடர்ந்து விடையலாம். இப்படியே தொடர்ந்துலாம் மக்கள் பெரிய பாரிய பிரச்சனை போவாங்க மாதிரி உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக தாரணிச்சா, மேலே என்னென்ன கேளுங்கச்சா தகவல் தாரணிச்சா அல்லா. உண்மையிலே நீங்கள் சொன்னது போல் இந்த பள்ளிவாசல் என்பது வெறுமனே வணக்க வழிபாடுகளுக்காக மாத்திரம் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு இடமல்ல. எங்களுடைய இஸ்லாமிய வரலாறுகளை நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு சமூகத்துக்கான முக்கியமான கேந்திர நிலையங்களாக பள்ளிவாசல்கள் இருந்திருக்கின்றன. ஒரு சமூகத்துக்கான சகல விடயங்களையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடமாக பள்ளிவாசல்கள் இருந்திருக்கின்றன. நீங்கள் சொன்னது போல் இப்போது கவலையோடு சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம், நாட்டிலே பள்ளிவாசல்கள் அதிகரித்தாலும் வறுமை நிலை, அதே போல் குற்றச் செயல்களின் அதிகரிப்புகள் எல்லாம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன. எனவே நாங்கள் இவ்வாறு பார்க்கின்ற போது எங்கே ஒரு இடத்திலே சிஸ்டம் பிழையாக இருக்கிறது. நாங்கள் சரியான ஒரு சிஸ்டத்துக்கு வர வேண்டி இருக்கிறது. அதிலே முக்கியமாக முதலிலே பள்ளிவாசல் நிர்வாக ரீதியான கட்டமைப்பு ஒழுங்காக இருக்க வேண்டும் இல்லையா?
இப்போது இலங்கையில் எல்லா பள்ளிவாசல்களிலும் ஒரே சட்டக்கோவை கொண்ட நிர்வாக முறைகள் இருக்கின்றனவா, அல்லது சில பள்ளிவாசல்களிலே நாங்கள் பார்க்கின்ற போது அரசியல் மயமாக்கலுக்கு உள்ளாகிறதோ என்கின்ற கேள்வி கூட எழத்தான் செய்கின்றன. இது பற்றி உங்களுடைய நல்ல ஒரு கேள்வி, கவலையான கேள்வி வச்சிங்க. அதுக்கு முன்னால் ஒரு விஷயம் சொல்லணும். இப்போ பாருங்கள், ஒரு நாளைக்கு இலங்கையில் 400 டிவோர்ஸ் நடக்குது. அது முஸ்லீம் மக்கள் மட்டுமல்ல, இந்து சிங்கள முஸ்லீம் எல்லா மக்களும். 480 முஸ்லீம் பெண்கள், ஆண் பெண் சார இருப்பாராக சேர்ந்து 80. இந்த 80 டிவோர்ஸையும் பார்த்தா வயது பார்த்தீங்கன்னா 25, 30, 32, 40 இந்த வயதுக்குள்ளே கேட்டகரி தான். என்ன காரணம்னு தேடி பார்த்தா சின்ன சின்ன விஷயம். சொந்த திருமணம் முடித்து மாமா மாமியும் அவருடைய உள்வாழ்வில் கையை போட்டு தகராறு. அந்த பெண்ணுக்கு சில தாய்மார்கள் 15 வயது 16 இஸ்லாமிய முறைப்படி என் மகள் கல்யாணம் முடிச்சே ஆகணும் என்று கேட்கலாம். நல்ல விஷயம்தான். அதுக்குள்ள சிஸ்டம் அவர்கிட்ட இருக்குதா, அந்த பக்குவம் இருக்குதா? இது அரபு நாடு இல்லை. ஆனால் அந்த பக்குவம் கட்டாயம் அந்த வயசை முடிச்சுக்கணும், மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் நாங்கள் எந்த வயசை முடிச்சுக்கணும் கேட்குறோமோ அந்த வயதுக்கு நாங்கள் தயாராக எங்களை பிள்ளை வச்சுக்கொள்ளணும் வந்து. ஆனால் இன்றைக்குள்ள காலகட்டத்தில் பார்த்தா எல்லா பிள்ளைகளும் ஃபேஸ்புக்கும் அதுவும் இதுவுமா இருக்குது. எவ்வளோ சோஷியல் ஒர்க் செய்கிறாங்க, எவ்வளோ மோட்டிவேட் செய்கிறாங்க, எல்லாம் வியாபாரம் ஆகிறாங்க. அப்போ இந்த 80 போக்குள்ள இதெல்லாம் காரணம் எப்படி என்ன இப்படி போனால் ஒரு 80 பெண் டிவோர்ஸ் நடக்கும் சொன்னால் அல்லாவுடைய சந்தினானெல்லாம் நாங்கள் எப்படி முகம் கொடுக்குறது? இது பெரிய ஒரு கேள்வி இருக்குதுன்னா, அதனால் இதுக்கான ஒரு பாரிய முயற்சி மஸ்ஜித், ஒவ்வொரு மஸ்ஜிதும் பொறுப்பு. நீங்கள் உங்களோட பாயிண்ட்டுக்கு நான் வரேன் வந்து, ஒவ்வொரு நிர்வாகம் பொறுப்பு. அந்த இடத்துல நிர்வாகம் சொன்னால் இப்போ கொலன்னாவை பற்றி எனக்கு தெரிஞ்ச சொல்லலாம் வந்து, இந்த 32 பள்ளியிலையும் வந்து ஒவ்வொரு சில நிர்வாகிகள் இருக்கிறார்கள் வந்து கடும் கஷ்டத்தில் அவர்களுக்கே தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு போகலாம். அப்போ அந்த ஏரியாவில் சில தனவந்தர் இருக்கிறாங்க வந்து. அப்போ அந்த சரியான கொஞ்சம் வசதி பற்றவங்க இஸ்லாம் குர்ஆனில் சொன்னதுபடி ஜக்காத் கொடுக்குறவங்களுக்கும் அதுக்குண்டான தைரியமாகவும் நேரான பாதையில் யாருக்கும் பயப்படாதவங்க அந்த இடத்துக்கு வந்தால்தான் அந்த ஊர் மக்களுடைய நிலைமைகளை கண்டறியக்கூடிய அந்த ஸ்ட்ராங் அவுட் இருக்கும். ஒரு டேட்டாவை எடுத்து இங்கே எத்தனை பெண்கள், எத்தனை நோயாளி, எத்தனை ஆண்கள், இப்போ நான் சொன்னது போல் ஒரு பள்ளியில் 300-400 குடும்பங்கள் இருக்கிறது. அந்த டேட்டாவை எடுத்துன்னு சொன்னால் அந்த டேட்டாக்கான உழைப்பை செய்யணும். அங்கே தனவந்தரை கூப்பிட்டு பள்ளிக்கு அழைச்சி இவ்வளோ பெண்களுக்கு கஷ்டம், இவ்வளோ நோயாளி இருக்கிறாங்க, அது அவருடைய பொறுப்பு. ஆனால் தற்போது என்ன நடக்குதுன்னு கேட்டால், ஒரு நிர்வாகத்துக்கு வந்த உடனே அவர் முதலாவது அப்சர்வ் பண்ணுறாரு, டைல் பிடிக்கும்னு பள்ளிக்கு நான் ஏசியை போடுன்னா வந்து இது என்ன போடத்தான் ஒன்றும் ஏசி போட்டு தான் வான சொல்லலை, டைலையும் பிடிங்க எதுவும் எல்லாம் தேவை. ஆனால் இந்த டைல் பிடிக்கிறதுக்கும் ஏசி போடுறதுக்கும் நான் அது எங்களோட மக்கள் தகுந்தவங்களா? உதாரணம், நீங்களோட மகளுக்கு என்ன மகளுக்கு கல்யாணம் பேசும் பொழுது என்னுடைய வசதிக்கு ஏற்ற மாப்பிள்ளையை கண்டதை நான் பார்க்கணும் வந்து. நான் உங்கள்கிட்ட ஒரு பொண்ணை கேட்கும் பொழுது என்னுடைய மகள் என்றுவீங்களே, உங்களுடைய மகன் உங்களோட மகனை நான் என் மனைவி கேட்கும் பொழுது நான் யோசிக்கணும், இவர் வசதிப்பட்ட மனிதர், என்னுடைய நிலைமை எப்படி, என்னுடைய மகளை ஒரு எளிமையான பொண்ணான வளர்த்து நான் எளிமை எனக்கு தகுந்த மாதிரி தான் நான் பார்க்கணும். ஆனால் அந்த இடத்துல நான் ஆசைப்படுறேன் உங்களோட வீக்கம் நான் பார்க்குறேன், உங்களுடைய எழுத்து எனக்கு கொஞ்சம் பொஷா வாழ்றதுக்கு. அப்போ அந்த கணவன் மனைவிக்குள்ள எவ்வளோ பிரச்சனை ஏற்படும். அப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணால் அது வேற விஷயம் வந்து. அது போன்றுதான் நிர்வாகி என்பது அந்த ஏரியாவுக்கு எப்படிப்பட்ட நிர்வாகி வரணும் என்பதை மக்கள் கணிக்கணும், அதுக்கு சரியான ஆட்கள் போடும். அது வராதனால பெரிய ஒரு பிரச்சனைக்கு சம்பவமாக நாங்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் இதை வந்து சரியான முறை கொண்டு போன சொன்னால் உண்மையாக கொண்டு போனால் ரொம்ப கஷ்டம். நானும் சிலர் போன்று பாலிட்டிக்ஸும் அதுவும் இதை வச்சுக்கணும் 1000 மவுத்து முட்டும் நான் நிர்வாகத்தில் இருக்கலாம். ஏன்னா ஆனால் பள்ளி அழகாக இருக்கும், டைல் போட்டு மாளிகை மாதிரி இருக்கும். ஊருக்கு போனீங்கன்னா பல பிரச்சனை, மக்கள் திண்டு இல்லை, சாப்பாடு இல்லை. ஆனால் நான் கேட்டுக்கொள்கிறோம் கூட இந்த ரூபாயணி மூலமாக இனி இருக்கக்கூடிய நிர்வாகத்தோடு அடிக்கடி நாங்கள் ஃபிசிக்கல் மீட்டிங்கை சொல்லி கொண்டு தான் இருக்கும். இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்த அல்லாவுக்காக வேண்டி இந்த நிர்வாகிகள் முதல்ல பார்க்க அந்த ஊர் மக்கள் நிலைமையப்ப அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி தான் பள்ளியை செய்யணும். இப்போ வர நிர்வாகிகள்லாம் முதலாவது பள்ளியை டைல் பிடிக்கணும், அது போல ஒவ்வொரு ஏரியாவுக்கு போகிறாங்க வந்து. அந்த ஊர் மக்கள் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை ஆண்கள் இருக்காங்க, எத்தனை பெண்கள் என்ன செய்கிறாங்க, என்ன தொழில், எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, சாப்பாடுக்கு என்ன நிலைமைக்கு, அதை பற்றிக்கே தான் அவங்களுக்கு தெரியாது. அதை பற்றி அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறவங்களும் இல்லை வந்து. அப்போ அவங்களுக்கு என்ன நோக்கம் நாங்கள் நினைப்போம் என்ன, அடுத்த 3 வருஷம் மறுபடியும் நிர்வாகத்துக்கு வாரது பள்ளியை அவங்க அலங்கரிச்சா தான் அண்ணா ஃபெரோஸ் ஆஜிக்கிற பள்ளி, அண்ணா இந்த ஆஜாரிக்க பள்ளி எல்லாம் அழகாக செஞ்சுக்க. ஆனால் ஊரில் போனால் நாத்தம், உள்ளுக்கு போய் பார்த்தா மக்கள் திண்ணையும் இல்லை, பசியிலையும் கொடூரவும். இது எவ்வளோ கவலையான விஷயம். நாளைக்கு எப்படி அல்லாஹ் முகம் கொடுக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனோட மௌத்துக்கு பிறகு தான் கேள்விப்பட்டு ஒரு வெளிச்சமான லாம்பு போட்டேன்னு சொல்லி அவ்வளோ எளிமையாக வாழ்ந்து காட்டினாங்க. இந்த நபியோட வாழ்க்கை எங்கே போச்சு, இந்த பேச்சாலாம் போகுது. நபி வந்து நினைச்சானா இப்போ உள்ள ஜமான்மை அப்போ வாழ்ற பெரிய வேலை இல்லை. அவன்
அவுடிக்காரமா பென்ஸ்காரமா அலப்பிக்கலாமே. அந்த அல்லாஹ் சொல்கிறான் நபியை படைக்கலாம் யாரையும் படைக்க மாட்டோம். அப்படி இப்போ நபிக்கு ஏன் அப்படி வாழணுமா? நபி வாழ்ந்து காட்டினாங்க எங்களுக்கு. ஆனால் நாங்கள் வாழ்க்கையை பார்த்து வாழ்கிறோம் இல்லை. இது இப்படி தொடர்ந்தால் சமூகம் அவ்வளோ எங்கே போய் நிற்கும்? இன்றைக்கு டிவோர்ஸ், ஒவ்வொரு மனைவி, ஒவ்வொரு பிள்ளைகளும், வாலிபம், இந்த ட்ரக்ஸும் அதுவும் இதுவும் அப்படி நம்ம சமுதாயம் அப்படியே கீழே போயிட்டு கொண்டு அது மொத்தமாக இலங்கை நாடு நடக்கணும். இலங்கை நாடு எல்லாரும் பௌத்த மக்களாக இந்து மக்கள் எங்களோட மக்கள் தான் எல்லாருமே. இந்த நாட்டு செழிப்பாவதும் நான் ஆரம்பத்தை செல்லை போல் எல்லாரும் தனம் வந்து ஒன்று கூடணும், தலைமைத்துவத்தோடு போய் நின்று ஒரு மசூரா செய்யணும், வந்து அவர்களோட சேர்ந்து சிஸ்டமாக போகணுன்றா ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் என்று என நம்பிக்கை இருக்கு இன்ஷா அல்லாஹ். நிச்சயமாக இப்போது நீங்கள் சொல்லுகின்ற போது ஒரு விடயத்தை சொன்னீங்க, அடுத்தடுத்த நிர்வாகத்தில் இடம் பிடிக்கணும், நிர்வாகத்தை கைப்பற்றணும் அப்படின்றதுக்காக சில பேர் சில விடயங்களை முன்னெடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்களும் இப்போ ஃபெரோஸ் ஹாஜியார் அப்படின்னு சொன்னாலே ஒரு சமூக சேவையாளர், மக்களுக்காக பாடுபடுவர், ஈடுபடுபவர், தன்னை அர்ப்பணிப்பவர் அப்படின்ற ஒரு நல்ல பேர் இருக்குது. அதே நேரம் இந்த ஃபெரோஸ் ஹாஜியார் எதிர்காலத்தில் ஒரு அரசியலுக்கு வாரத்துக்காக தான் இதை இப்படி செய்கிறாரோ அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. இது மாதிரி கடந்த காலத்துலேயும் எனக்கு வைக்கப்படுது தான். நான் ஒரு பெரிய ஒரு ஆளும் இல்லைம்மா, நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க எனக்குடா தெரியும். நான் விரும்புகிறது இந்த உலகத்தில் என்னுடைய மௌத்தை தூக்கும் போது நான் தேவையென்று இருக்கணும், தொலைஞ்சு போனானே செல்லக்கூடாது. பரதேசி நபிகள் சொன்னால் வழிபோக்கன், நீங்கள் உங்களை அடையாளம் காட்டாதீர்கள், உங்களோட அடையாளம் மறுமையில். எங்கே நீங்கள் எப்போ அடையாளமாக வந்து நிற்பீங்களோ, நான் தான் கொடுத்தேன், நான் தான் போனேன் என்று போனீங்களோ, அங்கே 0 பூஜ்ஜியமாக தான் இருக்கும். நான் அந்த பூஜ்ஜியத்தை நோக்கி போகல. எனக்கு ஒன்று எங்கேயாவது சொர்க்கத்தில் ஒரு இடம் எனக்கு தேவை, அந்த பிரயாணம் தான் போகிறோம். உங்களுக்கு தாராளமாக கேள்வி வைக்கலாம். ஏன்னா மனிதனை பார்க்கக்கூட யாரை நம்புறீங்களா? அப்படி தான் நல்ல நோக்கதான் அரசியல்வாதியாக அரசியலுக்கு போகுது, நல்ல அழகான முறை சுத்தமாய்க்கலாம், போன பிறகு நாவும் காலும் கையும் எல்லாம் மாறுது. நாம் பார்த்தது தான். அந்த கேள்வியில் தப்புன்னு இல்லை, நான் அதுக்கும் எனக்கும் ரொம்ப தூரம் என்று தெரிவித்து கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். சரி, அந்த வகையில் மிக அண்மையிலே வந்து மிக பெரிய அளவிலே ஒரு கிராத் போட்டி, அதே போல் அதான் கிராத் மனன போட்டி இல்லையா, அதே போல் அதான் போட்டியெல்லாம் நடத்தியிருந்தீங்க. அதோட நோக்கம் என்ன? அதை நீங்கள் தொடர்ந்து நடத்துவீங்களா? அப்படியான எண்ணம் உங்களுக்கு இருக்கிறதா? கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள். நிச்சயமாக 2019 கடைசியாக நெலும்பொங்கல் ஒரு குர்ஆன் காம்படிஷன் செஞ்சோம் ஓல் ஐலண்டில். அதுக்கு பிறகு நாட்டில் பல அசம்பாவிதங்கள் வந்துச்சு. அப்படி தள்ளிப்படி மீண்டும் எங்களோட குழுமம் ஒன்று வியாபார குழுமம் அவர்களெல்லாம் ஆலோசிச்சிருந்தாங்க. அவர்களுடைய எல்லா ஆலோசனை மீண்டும் ஒரு குர்ஆன் காம்படிஷன் நாடு விற்க ஒன்று ஆரம்பிச்சு. இது இலங்கையில் நடந்து கொண்டு இருக்கிறது. இருப்பினும் குர்ஆன் என்பது எங்களோட உயிர் நாடி. அந்த உயிர் நாடி எங்கே எப்படி தொடர்ந்து செய்யப்பட வேணும் என்ற நோக்கம் எங்களுக்கு இருந்துச்சு. அந்த அடிப்படையில் இலங்கை ஓல் ஐலண்ட் மூலமாக 30 ஜூஸ், 15 ஜூஸ், 5 ஜூஸ் என்று அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் ஆஃபீஸ்களுக்கு வைத்தோம். மாஷால் நோக்கம் என்னன்னு கேட்டால், இந்த பிள்ளைகள் பாரிய ஒரு பணத்தொகை கொடுக்கணுங்கிற நோக்கம் வச்சு அந்த பணத்தொகையே இப்போ நாங்கள் ஒரு உதாரணம் பார்த்தா, ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனால் 8 ஹவர்ஸ் செஞ்சால் அவங்களுக்கு சம்பளமும் தருவாங்க. நீங்கள் டெய்லி ஜப்புக்கு வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக உங்களோட சம்பளத்தை கூட்ட கூட நீங்கள் ஒன் டைம் வந்து கொண்டு இருப்பீங்க. வந்து ஏன்னா ப்ரமோஷனும் அதுவும் இதுவும் வந்து கொண்டு இருக்கிறது. அது இந்த உலகத்திற்கு ஒரு வாய்க்கும் வருது. இந்த குர்ஆனை வந்து நாங்கள் கையில் ஓத பரக்கத்தும் பிரகாசம் உண்டாகுது. அதுக்கு எல்லை இல்லாத பணத்தை கொடுக்க வேண்டியது. அல்லாவுடைய குர்ஆன் இறக்கப்பட்ட நம்மளோட வாழ்க்கை முழு கையில் தான். அந்த குர்ஆனை மனநம் செய்ய சின்ன வேலையா? இந்த ஜப்புக்கு வரது எவ்வளோ கஷ்டப்பட்டுப்பீங்க, எத்தனை கஷ்டம் படிச்சுப்பீங்க, காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டு அதை விட கஷ்டமான குர்ஆனை அட்ட சபோக்கு எழுமணும் 3 மணிக்கு தாஜத்துக்கு முந்தைய எழும்பி அந்த குர்ஆனை மனனம் செய்யணும். அப்படிப்பட்ட அந்த ஆஃபீஸ் பிள்ளைகளுக்கு பணம் ஒரு அமௌண்ட்டா முடியமான மட்டும் கொடுக்கணும். வந்து அந்த பிள்ளைகளை கொடுக்க இன்னும் பிள்ளைகள் அந்த அமௌண்ட்டை பார்த்து அதே எனக்கும் கிடைக்கும். பரிய மக்கள் சிறப்பில் இந்த குர்ஆனை ஓதி தன் தங்கச்சிமாருக்கு தேவைக்கும், ஊடு கட்டு கொடுக்கறதுக்கும், தன் தாய் தாப்பனுக்கு நோய்களுக்கும் சரி, இதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு புரோசமாகவும் இன்னும் இலங்கையில் ஒரு பரக்கத்தான ஊடுகளாம் பரக்கத்தாம் குர்ஆனை ஓதி குர்ஆனை மனனம் செய்து அதன்படி வாழும் பொழுது இந்த இலங்கை நாட்டு அரசாங்கத்துக்கும் செய்யக்கூடிய ஒரு பரக்கத்து உண்டாகும். நாங்கள் எல்லாம் முசீபத்தை அழிந்து போட்டு நாட்டு பஞ்சம் எங்களை தொழுவையும் எங்களோட குர்ஆனும் ஆமாலும் எங்களோட எல்லா விஷயமும் மிச்சம் குறைவாக நாட்டை எங்களால் தான் பஞ்சமாகுது. அவர்கள் பௌத்த மக்கள், அந்நிய மக்கள், நல்ல மக்கள், அவர்கள் உதவியாக இருக்க நாங்களும் உதாரணம். அப்போ எங்களோட முஸ்லீம் மக்கள் அந்த நாட்டுக்காக இருந்து கொண்டு தான் இன்னமும் இருப்போம். அது எந்த மாட்டு கருத்தும் இல்லை. நாங்கள் இன்னும் எங்களை தக்குவா கூட்டினா இந்த நாடு பிரகாசமான நிலைமைக்கு போகும் நோக்கம் தான் எங்களோட. நல்ல விஷயம். அதுவும் நாங்கள் இப்போது இருந்து கொண்டிருக்கின்ற இந்த மாதமும் கூட குர்ஆனிய மாதம், புனித ரமலான் மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அது தொடர்பாகவும் நீங்கள் இந்த குர்ஆனை எல்லோரும் சுமக்க வேண்டும், எல்லோருடைய வீடுகளிலும் அந்த குர்ஆன் ஓதல் ஒலிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நல்லதொரு உயரிய ஒரு சேவையை, ஒரு பணியை செய்திருக்கிறீங்க. தொடர்ந்தும் நீங்கள் அதனை செய்ய வேண்டும் எனும் நாங்கள் இந்த வழியில் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம், வாழ்த்திக் கொள்கின்றோம். நிகழ்ச்சி நிறைவாக ஒரு விஷயம், இப்போது சின்ன விஷயத்தையெல்லாம் இந்த சோசியல் மீடியாக்களிலே போட்டு பெரிய பூதாரமாக்கி புகழ் தேடுகின்றவர்களை அதிகமாக பார்க்கிறோம்.
சின்ன ஒரு உதவியை செஞ்சாலும் மிக பெருசாக போடுறாங்க. ஆனால் உங்களை பற்றி நாங்கள் அறிகிற நேரத்தில் வந்து மிகப்பெரிய விஷயங்களை எல்லாம் சத்தம் இல்லாமல் மௌனமாக மறைமுகமாக செஞ்சுட்டு இருந்துடுறீங்க. அதை நீங்கள் கொஞ்சம் பப்ளிக்காக செஞ்சால் மற்றவர்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்குது தானே? இப்படித்தான் நான் சாதாரண மனிதன், நான் சாதாரண, நாங்கள் சஹாபியோ இல்லை சஹாபாக்களோ இல்லை. எங்களுக்கு கூட அல்லா ஷைத்தானையும் படைச்சிக்கிறாங்க. வந்து எப்போ அல்லாம் ரசூல்லாம் கட்டளை போட்டாங்களோ அதுக்கு மேலே நாங்கள் இதை நாங்கள் கொஞ்சம் மக்களுக்கு விளங்க செஞ்சால் இன்னொரு மக்கள் செய்வாங்கன்னு போல் சைத்தானங்களை உள்ளதை போய் இன்னும் கொஞ்சம் காட்டி கடைசி எல்லாத்தையும் கழட்டி போட்டு காட்டி அங்கே ஒன்றுமே இல்லை சொர்க்கத்து போல். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய கட்டளையும் பெருமான சொல்ல வாழ்க்கையிலையும் எதை சொன்னாலும் அதை தான் செய்யணும். அதுக்கு மேலே நாங்கள் கோடு போடக்கூடாது. இப்போ புதுசாக வருது ட்ரெண்டுகள் வந்து கொண்டே கொஞ்சம் போடுங்க, அவங்களுக்கு இதை நீங்கள் போட்டால் தான் அவங்க செய்வாங்க. அல்லாஹ்க்கு தெரியாமல் நீங்கள் இஹ்லாஸாக செஞ்சால் அல்ல நான் ப்ரொமோட் பண்ணுறேன் ஏன் வேலை இல்லை. மனிதனுக்கு வந்து ப்ரொமோட் பண்ண போனால் இதில் என்னமாக ஜீரோ தான் வரும். இந்த இப்போ நடந்து முடிக்காய் தான் வந்து எதை எடுத்தாலும் ஃபேஸ்புக்கில் எதை எடுத்தாலும் ஒருத்தர் தந்த அதை ஃபோட்டோ இதை பெரியவர்கள் உண்டாக்கி விட்டுட்டாங்க. இதை கேட்க இப்போ தாரம் இல்லை, கேட்கக்கூடிய ஒருத்தர் தகுதியும் இல்லை. ஏன்னா எல்லாரும் எடிக்காய் ட்ரக்ஸுக்கு எடிக்காய் ஒரு கூட்டம் ஒன்றுமாய் இந்த ஃபேஸ்புக்கில் எடிக்காய், அதில் பெண்களும் இப்போ எடிக்காய் வாரம் ஃபேஸ்புக்கிக்கா நாங்கள் இதாக ஃபோட்டோ ஒன்று பிடிக்குமா தார் சாமி காட்டுறீங்க அப்படின்னா கொடுப்போம். ஆனால் இதுக்கு முந்தி சொன்னாங்க ஃபோட்டோ பிடிக்க வேணாம், ஃபோட்டோ பிடிக்க அனுமதி இருக்கு இலங்கை நாட்டுக்கு ஐடென்டி கார்டுக்கு தேவைக்கு. அது தவிர இஸ்லாம் சொல்லிட்டு தேவையெல்லாம் பிடிக்கும். எது கொடுத்தா 50 ரூபா கொடுத்தா ஃபோட்டோ ஒன்று எடுக்க போட்டாச்சு. இது என்ன நன்மை கிடைக்கும் போது அடுத்த சமுதாயம் ஃபாலோ பண்ணும். சினிமா போன்ற ஆச்சு எங்கள் சமுதாயத்தில். அதனால் எங்கள் சமுதாயம் அடிக்கடி உலமாக்களை கண்ணியப்படுத்தி உலமாக்கள் சொல்கிறது கேட்டு உலமாக்கள் கொண்டு போகிற பாதையில் போகணும் என்று நான் கேட்டுக்கொள்ளும். அதோடு நான் இறுதியாக ஒரு முக்கியமான விஷயம், இந்த நோன்பு காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் SLBC வானொலியின் சென்னன் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் வச்சு நோன்பு அவங்களுக்கு கொடுக்கப்படுது. இது 1400 கொடுக்கப்படுதுன்னு சொல்லப்படுது. அந்த நோன்பு அவங்க எடுத்து இன்று முழுக்க நாங்கள் பல வருடங்கள் நோன்பு பிடிச்சு கொண்டிருக்கோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹருடைய நேரத்தில் ஒரு ஈச்சப்பழம் துண்டையும் ஒரு ரொட்டி துண்டையும் தண்ணியும் கொடுத்தா நோன்பு வைத்தார்கள். ஏனென்று கேட்டால் அவர்களுக்கு நினைச்சால் நான் அப்போது சொன்ன பெரும் பாரி உணவு தின்னலாம், அது இல்லை நோக்கம். இங்கு இந்த பசுவுடைய நிலைமையை அறிய வேண்டும். நாங்கள் அறிந்து அதன்படி நாங்கள் கஷ்டத்தோடு அமல் செஞ்சால் தான் பரோசனம் வரும். நாங்கள் வயிறு நிறைய சாப்பிட்றதுக்கு இருக்கா பேசக்கூடிய நான் அல்லா மேல் ஆணையால் ஒரு ஈச்சப்பழம் துண்டு இஹ்லாஸ் இது சொல்லக்கூடாது, இருந்தாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கூட ஒரு ஈச்சப்பழம் துண்டையும் தண்ணியும் கூட தான் நோன்பு வைத்தேன். ஆனால் எனக்கு தேவையான உணவுக்கெல்லாம் வசதி தந்திக்கான். அது இல்லை முக்கியம். இந்த ஒரு மாதத்தையாவது நான் அந்த உணர்வு பூரத்தை நான் எடுத்துக்கொண்டு அதன்படி நான் முடியுமான அமலை செய்வேன் சொன்னால் என்னுடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படும். நான் வந்து அதிகமாக உணவு சகோதரர் செஞ்சால் காலையில் எழும்போதும் 12 மணிக்கு லொஹர் தொழுவ மிஸ், அசர் தொழுவ மிஸ், தராவியா மிஸ், மேலாம் சோம்பேறி ஆயிடும். அப்போ நோன்பு காலம் வந்து முக்கியமான மாதம், சரித்திரங்கள் நிறைந்த மாதம், பெருமானார் சொல்ல மிகுந்த சரித்திரம் உள்ள மாதம், இந்த ஒரு மாதம் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். நாங்கள் இந்த மாதத்தில் ஒன்று கூடி ஒவ்வொரு வீட்டில் குர்ஆனை நாங்கள் ஒவ்வொரு ஜூஸையும் ஓதி நாங்கள் அடுத்த மக்களுக்கு முன்மாதிரி எங்களுக்கு ஹீல்மான ஜக்காத் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய மாதம். அதையும் கொடுத்து ஒற்றுமையாக நாங்கள் இந்த நோன்பை புரோசப்பட்டு அடுத்த வருஷம் பேசக்கூடிய நீங்கள் இப்போ நான் இப்போ போக்குள்ளே போகலாம் வந்து அப்படிப்பட்ட ஸ்பீடாக மலக்குமாறு அனுப்பி எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கேன் வந்து அதை மனசில் வச்சுக்கொண்டு நாங்கள் எடுக்க முயற்சி போனோம்னா நிச்சயமாக ஒரு பாரியை வெட்டி இவ்வுலகிலும் மறுவையில் எங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்பது எனக்கு கடைசி இன்ஃபர்மேஷனாக இருக்குது. நல்ல விஷயத்தை சொல்லி முடிச்சிருக்கிறீங்க. உண்மையிலே இந்த ரமலான் மாதத்தை பொறுத்தளவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட வீசுகின்ற காற்றை விட வேகமாக தர்மம் செய்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த புனித மாதத்திலே மகத்துவமும் சிறப்புமிக்க மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே மக்களை பற்றி சிந்திக்கின்ற ஒரு மாதம், பிறருடைய கஷ்டங்களை நினைக்கின்ற மாதம், பிறருடைய கஷ்டங்கள் துன்பங்களில் பிரச்சனைகளிலே நாங்கள் பங்கெடுத்துக் கொள்ளுகின்ற காலம். எனவே அந்த அடிப்படையிலே தான் அவ்வாறு மக்களுடைய துன்பங்களிலும் கஷ்டங்களிலும் பிரச்சனைகளிலும் பங்கெடுத்து சமூக சேவையாற்றி வருகின்ற ஒருவரை இன்று இந்த தினத்தில் நாங்கள் அழைத்து நல்ல விடயங்களை பகிர்ந்திருந்தோம். உண்மையிலே நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னது போல பல தடவைகள் அவரை முயற்சித்த போதும் நிகழ்ச்சியிலே நாங்கள் எண்ணித்துக் கொள்வதற்கு இந்த மகத்தான ரமலான் மாதத்திலே அவரை சந்திப்பதற்கான வாய்ப்பை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தந்தது உண்மையிலே மிகவும் ஒரு பரக்கத் நிறைந்த ஒரு விடயமாகவே இருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சி சார்பாகவும் நிலைய கலையும் சார்பாகவும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் ஒரு வாய்ப்பு இருந்தால் நாங்கள் உங்கள் மூலமாக இன்னும் பல விடயங்களை கேட்டு அறிந்து கொள்ள நாங்கள் ஆவலோடு இருக்கின்றோம், சமூக விடயங்கள் தொடர்பாக. எனவே அதற்கான வாய்ப்பை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தருவான் என்று நாங்கள் நம்புகின்றோம். சில நேரங்கள் இந்த அளவோடு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளப் போகின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து எங்களோடு நல்ல பல விடயங்களை பகிர்ந்திருந்தவர் கொலனாவை மஸ்ஜிதுகளின் சம்மேளன தலைவர், அதே போல HR ஃபவுண்டேஷன் தலைவர், கொலனாவ ஜும்மா பள்ளிவாசலினுடைய செயலாளர், கூல் மவுண்ட் ஏர் கண்டிஷனுடைய பணிப்பாளர் என்று பல பதவிகளை வகிக்கின்ற சமூக சேவையாளர்,
அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய முகமது ஜக்கீன், முகமது ஃபெரோஸ் அவர்கள். உங்களுக்கு மிக்க நன்றி. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். ரூபானி நிறுவனத்துக்கும் எனக்கு பலமுறை அழைப்பு தந்து இன்று அல்லாஹ் அந்த அழைப்பை எனக்கு வரக்கூடிய வாய்ப்பை தந்தால் அதோடு உங்களுடன் நாட்டில் உள்ள பல விஷயங்களை பகிர்ந்து கொள்ள கிடைச்சது. எல்லாம் நன்றி. இனி நாங்கள் நாளை ஒரு நாளன்று ஒரு உயிரோடு இருப்போம் என்றால் இன்னும் நிறைய வேலைகளை இஹ்லாஸுடன் நாங்கள் திட்டம் போட்டு பேசக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கும் கேள்விக்கு உங்களுக்கும் பதில் சொல்லக்கூடிய எனக்கு இஹ்லாஸான முறையில் பெருமை இல்லாமல் அரசியல் நோக்கம் இல்லாமல் பரதேசி போன்று பேசி போட்டு போது அல்லாஹ் உங்களை பகிர்ந்து கொள்ளும். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நிச்சயமா உங்களுடைய எண்ணங்கள், எதிர்கால திட்டங்கள் அத்தனையும் வெற்றி பெற வேண்டும், இன்னும் உங்கள் மூலமாக சமூகம் பயன்பெற வேண்டும் என்றும் நாங்கள் பிரார்த்தித்து வாழ்த்துக்களையும் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.